ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது மட்டன் கோஃப்தா கறி. அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கைமா, வெங்காயம், பச்சை மிளகா, இடித்த மிளகா, கொத்தமல்லி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, தனியாத்தூள், தயிர். அப்புறம் அரைக்கிறது வெங்காயம், கேஷ்நட்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி. இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மட்டன் கைமாவை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனாக கழுகிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிடணும். தண்ணி ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அப்படி நான் வடிகட்டியிருக்கிற மட்டன் கைமா. இப்போ அதில் வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், இது கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் இந்த வெங்காயம், இடித்த மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசையணும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு அதில் இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் இதில் போட்டுடலாம். அதே மாதிரி கேஷ்நட்டும் போட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போதும். அப்புறம் இதுக்கு தயிர். இதெல்லாம் போட்டு அரைச்சி கொண்டு வரணும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிருக்கிறோம். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த கறியை நல்லா உருட்டிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம இது எடுத்துடலாம். ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இதில் நம்ம இந்த வடை வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும். இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலா இல்லைங்களா, அது இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த கறி வறுத்த இல்லைங்களா, அந்த எண்ணெயில கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறமே இந்த மசாலா அதில் போட்டுட்டு நல்லா இது பண்ணணும். எண்ணெய் இப்படி மேலே வரணும். இப்போ இந்த மசாலா நல்லா இதாகிட்டு வருது. இப்போ நம்ம அந்த மிக்ஸி கழுவின தண்ணி அதில் ஊற்றிடலாம். அப்புறம் தேவையான அளவு, இந்த மசாலைக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கறி வறுத்தது இல்லைங்களா, அதுல போட்டுடலாம். இப்போ
நம்ம இந்த டைம்ல நம்மளுக்கு கொஞ்சம் க்ரீம் போடலாம். க்ரீம் எல்லாம் கட்டி பால் ஏடு இருக்கிறீங்களா, அது கூட இதுல போடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாக்கட்டியும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம ஒரு பீஸ் சாக்கோல் நல்லா சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த பட்டரும் போட்டுடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த புகை அதில் இருக்கட்டும். சுவையான மட்டன் கோஃப்தா கறி தயார். இது செஞ்சு பாருங்க, ரொம்ப சுலபமாக இருக்கும். ரெண்டாவது இது தோசை கூட, சப்பாத்தி கூட, சாதம் கூட, தேங்காய் சாதம் அது கூடலாம் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. நன்றி.